விவசாயத்துல அதிக பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சும் நஷ்டப்படுறீங்களா? குறைஞ்ச செலவுல ஸ்மார்ட்டா அதிக லாபம் எடுக்க ஆசையா? அப்போ உங்களுக்கு தான் ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவை. உங்க பயிர்ல எந்த பிரச்சனைனாலும் என்ன கேளுங்க. தப்பான ஆலோசனையால தவறான பொருட்களை வாங்கி நஷ்டமடையாதீங்க. நான் உங்க ஜெய். உலகத்துல வேளாண் ஆராய்ச்சியில 9வது இடத்துல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் வேளாண் விஞ்ஞானி. இந்தியாவோட டாப் 10 அக்ரி பயோடெக் கம்பெனி பயோசக்சஸின் எம்டி. அமெரிக்காலையும் பயோசக்சஸ் நிறுவனத்தை வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கேன். 2002 இருந்து உலகம் பூராவும் 1,00,000 விவசாயிகளுக்கு மேல நிறைய லாபம் எடுக்க வச்சிருக்கேன். என்னோட ஆராய்ச்சியில உருவான அதிநவீன நானோ பயோடெக் 100% ஆர்கானிக் உரங்கள், மருந்துகள் குயிக்கா நல்ல ரிசல்ட் தரும். என்கிட்டயே நேரடியா வாங்குறதுனால விலையும் கம்மி. நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் நான் உங்களுக்கு இலவச ஆலோசனையோட உரம், மருந்து ஷெட்யூல் போட்டு தரேன். விதை, மண்வளம், நீர், சந்தை, லாபம் உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பல ரகசியங்கள், வழிமுறைகள் கத்துத்தர போறேன். என்னோட விவசாய முறை பேரறிவு விவசாயம், கான்ஷியஸ் ஃபார்மிங். நான் உருவாக்குறது விவசாயிகளை இல்ல, வெற்றி விவசாய தலைவர்களை. ஜெய் அக்ரி லீடர்ஸ். வெளிநாட்டுல இருக்கிற விவசாய நண்பர்கள், இளைஞர்கள் அங்க இருந்துகிட்டே உங்க விவசாயத்தை இங்க செய்ய நான் உதவி செய்யறேன். 8754056983. உடனே ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவையில உங்க பேரை பதிவு செஞ்சு உறுப்பினராகுங்க. எல்லாருக்கும் வணக்கம் சார். நான் கோயம்புத்தூர் தாங்க நேட்டிவ். என்னுடைய நேட்டிவ் கோயம்புத்தூர் சார். தொழில் முறையாக நாங்கள் ஊட்டியில் போய் ஒரு நிர்பந்தத்தில் காளான் தொழில் ஆரம்பிச்சோங்க. நாளடைவில் இப்போ அது ரொம்ப கஷ்டங்களுக்கு இடையில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப விடாமுயற்சியோடு ரொம்ப நஷ்டப்பட்டோம், இருந்தாலும் ஜெயிச்சு வந்திருக்கோம். எல்லாமே நண்பர் சொல்லிட்டாரு. பயோ சக்ஸஸ்க்கு என்னோட நன்றி சார். ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு அந்த ஊட்டி கீழ்கவுட்டி கிராமத்திற்கு திரு யுவராஜ் அவர்கள் என்னை அழைத்து சென்றார். அங்கே திரு பாலகிருஷ்ணன் மற்றும் திரு கிருஷ்ணமூர்த்தி சார் கிருஷ்ணமூர்த்தி திரு கிருஷ்ணமூர்த்தி, இந்த யுவராஜ் சார் சொன்னது மாதிரி இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கம்பெனியில் ஒரு 25 உறுப்பினர்களை சந்தித்தேன். அவங்கக்கிட்ட அந்த பிரச்சனைகள் என்ன, எப்படி பயோசக்சஸ் பீட்டோகிரியிலிருந்து உதவலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த அனுபவங்களையும் உங்ககிட்ட சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் நீலகிரி மாவட்டம் கீழ்கோட்டை கிராமத்தை சேர்ந்த பாலகிருஷ்ணன் என் பேர். நம்ம ஒரு 20 வருஷமாக இந்த விவசாய தொழிலில் ஈடுபட்டு வரோம். எப்படியோ இளம் தலைமுறையில் கொஞ்சம் ஊக்குவிக்கணும், இந்த விவசாயத்தை கொஞ்சம் பேர் வரவழைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலைங்க ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு உந்துதல் மூலயமா ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி உழவர் உற்பத்தி ஆளர் நிறுவனம் ஊட்டின்னு ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை நம்மளே ஸ்டார்ட் பண்ணேங்க. இது 1956 கம்பெனி ஆக்ட் மூலயமா ரிஜிஸ்டர் பண்ணி, அது நம்ம வசதி நீலகிரியில் இல்லை, கோயம்புத்தூரில் நம்ம ஊரில் தான் ரிஜிஸ்டர் பண்ணேங்க. கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் இதுக்கே செலவாகி போச்சுங்க. ஆனாலும் பரவாயில்ல, எப்படியோ நாளைய தலைமுறை எப்படி ஊக்குவிக்கணும்னு செஞ்சுங்க இதை ஆரம்பிச்சிருக்கேங்க. அப்புறம் தான் சாரை போன வர மீட் பண்ணோம். இந்த மாதிரி இயற்கை முறையில் விவசாயம் செய்யணும் அப்படின்னு கேட்டாருங்க. சரி, நம்ம கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இதில் இணைஞ்சிருக்காங்க. அவங்களெல்லாம் அப்படியே இந்த இயற்கை விவசாயம் கொண்டு வரலாம் அப்படின்னு சாருக்கு ஒரு உறுதியளிப்பு கொடுத்துருக்குறோம். மேலும் இந்த வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க சார். சார், விவசாயத்தில் வெற்றி பெறணும்னா எதில் முதலீடு செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும்? நாலேஜ் சார், தைரியம், விடாமுயற்சி, உழைப்பு சார், தன்னம்பிக்கை, சகிப்புத்தன்மை. ரொம்ப சந்தோஷம், கூட்டு முயற்சி. ஸோ இதே தான் சார், விவசாயத்தில் எதில் எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையை காட்டிலும் தன்மேல் நம்பிக்கை வைத்தால் எதுலேயும் சாதிக்கலாம். இது தன்னம்பிக்கை பயிற்சி வகுப்பு அல்ல. இருந்தாலும் இல்லை, நிறைய பேர் ஒரு சில பக்கம் விவசாயம் முடியாது, ஸோ அப்படிலாம் எதுவும் இல்லை.
என்னுடைய சக்ஸஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணுன்னா அதுக்கு தனியாக இன்னொரு நாள் தான் நான் வைக்கணும். ஸோ அதனால் கண்டிப்பாக ரவிச்சந்திரன் சார் கேட்டுக்கிட்டது இணங்க ஒவ்வொருத்தரும் விவசாயத்தை மட்டும் நம்பாமல் தன்னை நம்பினால்தான் எதுலையுமே நம்ம சாதிக்க முடியும். அதுதான் இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே வெற்றி அனுபவங்களை நம்ம பகிர்ந்துக்கிறோம். நிறைய பேர் பகிர்ந்துருக்கிற நேரம் இல்லாதனால நம்ம அதை தவிர்க்க வேண்டியதாகிடுச்சு. அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம திரும்பவும் அதை அவங்கவுங்களுடைய வெற்றி அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். ஓகேவா? வணக்கம் சார். எப்படி கொடிஷியாட் போயிருக்கும்போது எக்ஸிபிஷன் இப்போ தெரிஞ்சது பயோ சக்ஸஸ் ஒரு ப்ராடக்ட்டு தொழுவுறதை பற்றி இருந்ததுனால அதை யூஸ் பண்ணுறாங்க. என்ன பயிருக்கு சார் நீங்கள் யூஸ் எனக்கு பூண்டு, கேரட்டு, இப்போ பொட்டேட்டோ கூட கொஞ்சம் போட்டிருக்கோம். ஓகே. பட் அதோட ஈல்டு தெரியல. பட் இது ரெண்டும் ஈல்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. கம்பேர் பண்ணும்போது நம்ம டிரான்ஸ்போர்ட் அது இதெல்லாம் கம்மியாக இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக தெரியுது. ஊட்டியை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் எங்களுக்கு பெரிய ப்ராப்ளம். இந்த ரோட்லேருந்து திரும்பவும் ஃபீல்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது வந்து ரொம்ப சிரமம். ஆமாம் ஆமாம், ரொம்ப தூரம் என்ன ஹில்ஸ் ஆயிடுச்சு. தொழுவுரம் ஒரு டன் ரேட்டு எவ்வளோ சார்? தொழுவுரம் பார்த்தா 1200 ருபீஸ் நம்மளுக்கு அதாவது ஃபீல்டுக்கு வெறும் தொழுவுரம் மட்டும் ஒரு டன்னு 1200 1200 வருது. ஆமாம். திரும்ப டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படி இப்படி பார்த்தா ஒரு 500 ருபீஸ் வரும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டுமே வந்துடும். ஆமாம். இப்போ 1700 1500 மேலே வந்துடும் ஒரு டன்னு. 1700 ஒரு 10 டன்னு போடும்போது 15,000 வருது. ஆமாம், 15 to 17,000 கூட ஃபீல்டுக்கு போகிறது. ஓகே சார். இப்போ பயோடைமண்டுடைய விலை வந்து எவ்வளோ சார்? எந்தளவுக்கு உங்களுக்கு சீப் பண்ணி நினைக்கிறீங்க? எனக்கு அரௌண்ட் 50% நம்மளுக்கு கம்மியாகுதுங்களே. ஓகே சார். பாதி கம்மியாகுது. பட் பர்ஃபார்மன்ஸ் வந்து தொழுவுறதோட இது 20% இன்க்ரீஸ் ஆகுது ஈல்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எங்களுக்கு 20% இன்க்ரீஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இன்னும் நல்லா பெனிஃபிட். கண்டிப்பாக. இப்போ அந்த சின்ன விதைன்னு சொன்னீங்க, அது என்ன சார்? இந்த கார்லிக் சீட்ஸ் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் பெரிய விதை தான் போடணும். சரி. இது நான் வந்து இந்த ஏரியாவுக்கு சரி ஜாஸ்தி போடுறது வேண்டாம், ஓரளவுக்கு போடலான்னு சொல்லிட்டு ஒரு மீடியம் சைஸ் எடுத்து போட்டேன். அந்த இதுக்கு வந்து ஆக்சுவலாக ஈல்டு வந்து ஒரு இப்போ வந்து எனக்கு 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு அந்த 20% எனக்கு ஒரு 80% தான் ஈல்டு கிடச்சிருக்கு. ஓஹோ. 100% அதாவது 1:10 ஈல்டு எடுக்கணும். 1:1 ஒரு கிலோ போட்டால் 10 கிலோ வரணும். விலை அதாவது நார்மல் சைஸில். மீடியமில் வந்து ஒரு 1:8 தான் கிடைக்கும். 8 தான் கிடைக்கும். இது 1:12 எனக்கு ஈல்டு கிடச்சிருக்கு. அதாவது சின்னதுலேயே 1:12 கிடைச்சிருக்கு. இப்போ நார்மலாக போட்டிருந்தோம்னா 1:15 கூட கிடைச்சிருக்கலாம். நான் கண்டிப்பாக கிடைச்சிருக்கேன். 15 கண்டிப்பாக கிடைச்சிருக்கேன். அது போக நான் வந்து ஃபீல்டுக்கு தொழுவுரம் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னோட கிளைமேட் சுச்சுவேஷன் அப்படி இருந்தது. ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்தது. மண் கண்டிஷன் வந்து இறங்கி தொழுவுரம் போடவும் முடியல. கிளைமேட்டும் மழை பெஞ்சிட்டு இருந்தது. மழை பெய்ஞ்சு நான் சீடு போட்டாகணும். ஏன்னா எனக்கு பட்டம் மாறிடும். அதை தள்ளி போட முடியாது. சரி, என்ன பண்ணுறது யோசனை பண்ணும்போது தான் எனக்கு வெறும் 100 கிலோங்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுள். இந்த ஒரு இந்த விமன் லேபர் வச்சே பண்ணிக்கலாமே. கண்டிப்பாக சார். இது பெண் வேலையாட்கள் வச்சு பண்ணிக்கலாம். பெண் வேலையாட்கள். இப்போ நம்ம பூண்டு விதைச்சதுலேருந்து சார் அறுவடை வரைக்கும் உங்களுக்கு பயோசக்ஸஸ்லேருந்து எப்படி உங்களுக்கு ஆலோசனை கிடைச்சது? இப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு சார்ட்டு போட்டு கொடுத்துருங்க. அந்த சார்ட் வச்சுக்கிட்டு அதை ஃபாலோ. எல்லாருக்கும் வணக்கம். எனது பெயர் அமிர்தலிங்கம். மணப்பாறை தாலுக்கா புண்ணியவளநாடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு பக்கத்தில் உள்ள சொக்கம்பட்டி எனது கிராமம். நான் வந்து பள்ளி படிப்பை முடித்தோடனே விவசாயத்துக்கு வந்துட்டேன். விவசாயத்தில் வந்துட்டு நம்ம எல்லாம் பயிர் பண்ணால் இப்போ இயற்கை விவசாயத்துக்கு எனக்கு ஒரு ஆர்வம் உண்டாச்சு. அப்போ வந்து இவங்களோட விளம்பரம் வந்து பசுமை மாடலில் வந்துருந்துச்சு. சரி அதை வாங்கி பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்ட்டு எலுமிச்சைக்கு தான் நான் முதலாக பயன்படுத்தினேன். எலுமிச்சையில் வந்து ட்ரிப்பு போட்டிருக்கேன். பயன்படுத்தினா நல்லா இருந்துச்சு. காய்களும் இப்போ வந்து 3 வருடங்களாக பயன்படுத்திக்கிருக்கேன். நல்லா இருக்குது. இடையில வந்து ஒரு சொரியாசி மாதிரி சின்ன புள்ளியாக எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு அவங்கள கேட்டு அதையும் சரி பண்ணியாச்சு. இப்போ வந்து நல்லா இருக்குது. இப்போ கொஞ்சம் தண்ணி பற்றாக்குறை அப்படிங்கிறனால காயோட பருமன் வந்து கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். போன வருடங்கள் வந்து நல்லா இருந்தது காய் பருமன். இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கலரும் நல்லா ஷைனிங்காக இருக்குது. மார்க்கெட்டில் நல்லா விலை போகுது. என் பெயர் அசோக். ஊட்டியிலிருந்து வருகிறேன். ஊட்டியில் விவசாயம் செய்கிறேன். காய்கறிகள் ஆகிய கேரட், உருளைக்கிழங்கு, பூண்டு மற்றும் தேயிலை தோட்டம் உள்ளது. நான் பயோசக்ஸஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ ஒரு 4-5 வருஷமாக யூஸ் பண்ணிருக்கேன்.
அது 100% நல்லா இருக்குது. கெமிக்கல் வந்து வருஷம் வருஷம் குறைச்சி இப்போ 100% வச்சு பூண்டுக்கெல்லாம் இப்போ 100% ஃபுல்லாக ஆர்கானிக்லேயே பண்ணியிருக்கேன். இப்போ மற்ற தேயிலைக்கு வந்து குறைச்சிட்டு வந்திருக்கேன். 100% நல்லா இருக்குது. அப்போ சார்கிட்ட வந்து ஒரு சின்ன 2 டவுட்ஸ் இருக்குது சார். அப்போ இந்த பிஹெச் சாயில் பிஹெச்க்கு வந்து நம்ம ஊட்டியில் நிறையா டாலமைட் யூஸ் பண்ணுறாங்க சார். அது உங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது அது யூஸ் பண்ணுமா வேண்டாமான்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுங்க சார். அது ஒன்று. அப்புறம் இந்த கேரட்டில் வந்து இந்த அழுகல் வெடிப்பு வருதுங்க சார். கடைசி ஆகிற ஸ்டேஜ் ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் மாய்ஸ்சர் ஸ்வாம்ப் ஆகும்போது மழை அதிகரிக்கும் போது அதுக்கு என்ன ரெமெடிங்கிறது நீங்கள் சொன்னீங்க. எல்லோருக்கும் நன்றி.